எங்கள் தகப்பனா இருக்கிறீர், எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மை தெரிந்து கொள்ளும்படி தேவரே கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் கண்களை திறந்து ஆகார் திகைத்து நின்று என் பிள்ளை அழுவதை சாவதை நான் பார்க்க மாட்டேன் என்று இருக்கும்போது ஆண்டவரே அங்கு ஒரு ஊத்தை காண்பித்து பிழைக்க வைத்தீரே. அதே போல எங்களுக்காக திறக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவின் என்னொரு ஊற்றுக்காக, இரத்த ஊற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதனால் எங்களுக்கு ரட்சிப்பை தந்து உம்முடைய பிள்ளைகளாய் நீ நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையில செய்துள்ள எல்லா நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது கர்த்தர் எங்களுக்கு வெளிப்பட வேண்டும் என்று கேட்கிறோம். கிருபையாய் வெளிப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. தேவனுடைய கிருபையும் சந்தோஷமும் சமாதானம் உங்களோட இருந்து பெருகுவதாக. அதனால எபிரேயர் எழுதின நிருபத்துக்கு நம்ம வருகிறோம். 1வது அதிகாரம். இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் மட்டும்தான் பைபிள்ல யார் எழுதுனன்னு தெரியல. சரியான ஆத்தர்ஷிப் யார் என்று தெரியவில்லை, தெரிவிக்கப்படவில்லை. மேக்சிமம் எல்லாருமே இது பவுல் எழுதினதுதான், அந்த ஸ்டைல எல்லாத்தையும் பார்க்கும்போது இது பவுல் எழுதினதாக இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார். அது சகோதரனாய் தீமோத்தேயை விடுதலையானான் என்று அறிவித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் தீமோத்தேயை அவருடைய சக ஊழியர். எனவே பவுல் தான் எழுதியிருக்கணும். ஆனா ஏன் அவர் அத பேர் குறிப்பிடப்படவில்லை நமக்கு தெரியல. பொதுவாக இது எபிரேயர்களாய் இருந்தாலும் இஸ்ரவேலர்களாய் இருந்து ரட்சிக்கப்பட்ட அந்த கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்ட நூல் என்று சொல்லப்படுகிறது. அதனாலதான் அதை எபிரேயர் எழுதின நிறுவம் என்று சொல்லி சொல்லப்பட்டுகிறது. முதல் 2 வசனத்தை யாராவது வாசிங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இந்த புத்தகத்துல மிக முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து எல்லாரிலும் பெரியவர். மோசையை விட, தேவதூதர்களை விட, எல்லா படைப்புகளையும் விட இயேசு கிறிஸ்துவே உன்னதமானவர் என்பதை காட்டுறதுதான் இந்த புத்தகத்தினுடைய முக்கியமான நோக்கம். அடுத்தது இந்த புத்தகம் இயேசு கிறிஸ்துவ பிரதான ஆசாரியராக நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு புத்தகமும் இயேசு கிறிஸ்துவ தான் வெளிப்படுத்துது ஒவ்வொரு விதமாக. இதுல பிரதான ஆசாரியராக அவரை வெளிப்படுத்துகிறது. அதாவது பழைய காலத்துல பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் என்று சொல்லப்படுது. அப்போ தீர்க்கதரிசிகளை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பகுதியாக ஆண்டவர் என்ன செய்தார், தம்மை வெளிப்படுத்தி வந்தார். ஆபிரகாமே ஒரு தீர்க்கதரிசி என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஒவ்வொருத்தர் மூலமா ஆண்டவர் என்ன செய்தார், புத்தகங்களை எழுதினார், வெளிப்படுத்தினார். இந்த கடைசி காலத்துல நம்முடைய மகனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் என்ன செய்தார், நமக்கு எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தி கொடுத்தார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். எல்லாத்துக்குமே சுதந்திரவாளி யாருதான், உரிமையானவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். இந்த உலகத்துல காணக்கூடிய எல்லாவற்றிற்கும், காணக்கூடியது காணக்கூடாது எல்லாவற்றிற்கும் சுதந்திரவாளி, அதுக்கு உரிமையாளர் யாருன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து தான். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். 3வது வசனம். இவர் அவருடைய மகிமை பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். இவர் யார் அப்படின்னு சொல்லும் போது, அவருடைய மகிமையின் பிரகாசம். ஒரு விளக்கு எரிதுன்னா அதற்கு வர்ற வெளிச்சத்தை போல இவர் அந்த மகிமை, தேவனுடைய மகிமையினுடைய பிரகாசம் அந்த வெளிப்படுத்துகிறது. அவருடைய தன்மையும் சொரூபம், பிதா எப்படி என்ன தன்மையோடு இருக்கிறாரோ, என்ன குணநலன்களோடு இருக்கிறாரோ,
அதனுடைய அப்படியே ஒரு உருவமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், எல்லாத்தையும் தான் வசனத்து மூலம் தான் தாங்குகிறார். பூமி அந்த இடத்துல நிற்குதுன்னு சொன்னா அவருடைய வார்த்தையால நிற்கிறது. சமுத்திரம் கரை புரண்டு வராமல் ஒரே கரையில நிற்குதுன்னா அது காரணம் அவருடைய வார்த்தை. எல்லாத்தையும் அவர் என்ன செய்யறார்? தாங்குகிறார். எல்லாம் அவருடைய வசனத்தை சார்ந்துதான் என்ன செய்து நிற்கிறது. தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமான வலது பாசத்தில் உட்கார்ந்தார். பாவத்தை நீக்கிறதுக்குள்ள வழியை யார் தான் ஏற்படுத்தினது? இயேசு கிறிஸ்து தான். அவரே நமக்காக பலியாகி தன்னோட ரத்தத்தை சிந்தி ஒரு உடன்படிக்கையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து இன்றைக்கு இந்த அவருடைய பிள்ளையாகும்படி, தேவனுடைய பிள்ளையாகும்படிக்கான வழிகளை யார் தான்? இயேசு கிறிஸ்து தான் உண்டாக்கி இன்றைக்கு மகத்துவ தேவனுடைய வலது பக்கத்திலே அந்த இருக்கிறார், உட்கார்ந்து இருக்கிறார். 4:5 வாசிங்க. இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிடம் மேன்மையுள்ளவரானார். எப்படியெனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? தேவதூதரை பார்க்கல சிறந்த விரிவான பெயரை பெற்றவர். அதாவது தேவதூதர்கள் இயேசு கிறிஸ்து அவரும் ஒரு ஏஞ்சல் தான், அது ஒரு ப்ராஃபட் தான் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுகிறார். இஸ்லாமிய மதம் அதுதான் சொல்லுது. அவர் ஒரு ப்ராஃபட் அப்படின்னு சொல்லு, ஒரு தீர்க்கதரிசி அவ்வளவுதான் சொல்லுது. ஆனா இவர் தேவதூதர்களை பார்க்க விசேஷமான நாமத்தை பெற்றவர். எப்படின்னா, நீ என்னுடைய குமாரன், இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் எனக்கு குமாரனாக இருப்பார் என்றும் அவர் தூதர்கள் யாருக்காவது எப்போதாயும் சொன்னதுண்டார். நீர் என்னுடைய மகன், நான் உண்மை ஜெனிப்பித்தேன். பிறப்பித்தேன்ங்கிறது வேற, ஜெனிப்பித்தேன்ங்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. அதாவது அவர் ஒரு தாயின் வயிற்றுல, பூமியில பிறக்கும்போது தாயின் வயிற்றுல பிறந்தார். மற்றபடி அவர் என்ன செய்தார்? வெளியே கொண்டு வரப்பட்டார். தன்னுடைய பிதாவினிடத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டார். அதான் ஜெனிப்பித்தார். மற்றவர்களைப் போல அவர் பிறந்தவர் கிடையாது. இயேசு கிறிஸ்து நான் அவருக்கு பிதாவாக இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாக இருப்பார் என்று அவர் தூதர்கள் யாருக்காவது எப்போதாவது சொல்லியிருக்கு. அப்ப தூதர்களை பார்த்து நீ என்னுடைய மகன், நான் உனக்கு பிதான்னு அவர் என்ன செய்து சொன்னது கிடையாது, சொன்னதே கிடையாது. ஒரே ஒருத்தரை பார்த்தா சொல்லியிருக்காரு. அவர் யாரை பார்த்து? இயேசு கிறிஸ்து. ஆண்மை ஜெனிப்பித்தேன், brought out. சாதாரண பிறப்பை போல, மற்றவர்களைப் போல உருவாக்கப்படாமல் தேவதூதர்களைப் போல அப்படியாக என்ன செய்யப்பட்டார்? வெளிக்கொண்டு வரப்பட்டார். அவங்கள பார்த்து, யாரையும் பார்த்து என்ன சொல்ல, இவரை பாட்டும் இயேசு கிறிஸ்து மட்டும் பார்த்து அவர் சொல்கிறார், நீர் எனக்கு குமாரன் மகன், நான் உனக்கு பிதா அப்பான்னு சொல்லி வேற யாருக்குமே அவர் சொன்னதே கிடையாது. 6:7. மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவ தூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவ தூதரை குறித்தோ, தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உலகத்துல வரும்போது, இந்த உலகத்துக்கு அவரை அனுப்பும் போது தேவதூதர்களை பார்த்து அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்தை தவிர வேற யாரையும், எந்த தேவதூதனையும் பிதாவானவர் வணங்குங்க, தொழுது கொள்ளுங்கன்னு சொல்லவே இல்லை. எந்த தேவதூதர்களுக்கும் அந்த ஆராதனைக்குரிய மகிமை எந்த தேவதூதருக்கும் கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க என்ன சொன்னா, காற்றுகளாக வைத்திருக்கிறாரா, அக்னி ஜுவாலைகளாக என்ன செய்திருக்கிறார் அவர்களை வைத்திருக்கு. தேவதூதர் மதிப்பு அதுதான். காற்றுகள் அக்னி ஜுவாலைகளாக அவர்களை என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். 8வது வசனம் 9வது வசனம். குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாக இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் தோழரை பார்க்கிறோம் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார்
என்றும். அப்போ தன்னுடைய மகனை நோக்கி சொல்றார், தேவனே என்று சொல்கிறார். தேவ தூதனே என்று சொல்லல. தன்னுடைய மகனை நோக்கி பிதா சொல்றது தேவனே என்று அழைக்கிறார். அழைத்து உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, இதுக்கு அழிவே கிடையாது. நாட் டெம்பரரி. 1000 வருஷம், 2000 வருஷம், 5000 வருஷம் அதோட முடிஞ்சு போகுது, அப்படி கிடையாது. அது என்னது? என்றென்றைக்கும் உள்ள ஒரு சிங்காசனம், அசைக்க முடியாத, அழிய முடியாத சிங்காசனம். ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாய், அது நீதி உள்ளது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிறோம் உண்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இங்கேயும் பாருங்க, தேவனே, இயேசு கிறிஸ்து பார்த்து தேவனே என்றுதான் அழைக்கிறார். தேவனே உம்முடைய தேவன், தேவனே உம்முடைய தேவன். இயேசு கிறிஸ்து பார்த்து உமது தோழரை பார்க்கிறோம் நீதியை விரும்பி இருக்கிறீர், அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். அதெல்லாம் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஒரு பெரிய அபிஷேகம் நமக்கு வேணும், பெரிய ஒரு சந்தோஷம் வேணும்னா உண்மையை விரும்பணும், பரிசுத்தத்தை விரும்பணும், நீதியை விரும்பணும். எதெல்லாம் அநியாயம் அக்கிரமம் நினைக்கிறோமோ அதெல்லாம் வெறுத்து விட வேண்டும். எந்த அளவுக்கு நம்ம அக்கிரமத்தை அநியாயத்தை வெறுக்கிறோமோ, எவ்வளவு நீதி உள்ளவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நம்மை தேவன் என்ன செய்வார்? ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்வார். அவருடைய மகிழ்ச்சி பெருசா இருக்கும். 10வது வசனம், 11வது வசனம். கர்த்தாவே, நீர் ஆதியிலே வாசிங்க. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போம். ஆதியிலே, அதான் பாருங்க, அங்க கர்த்தாவேன்னு கூப்பிடுறாரு. கர்த்தாவே, இயேசுவை பார்த்து கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உங்களுடைய கரத்தின் கிரியை. அப்ப எல்லாமே இயேசு கிறிஸ்து, எல்லாமே ஒன்றுமே உண்டாக்கப்படவில்லை. எல்லாம் அவரை கொண்டும் அவர் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டது. இதெல்லாம் அழிஞ்சு போயிடும், நீரோ நிலைத்திருப்பி. அவை வஸ்திரம் போல பழமையாய்ப்போம். 12வது வசனம். ஒரு சால்வை போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லி இருக்கிறது. அது எல்லாமே அடிச்சு போயிடும். ஒரு ட்ரெஸ் மாதிரி, சால்வை, ஒரு பெட்ஷீட் மாதிரி என்ன செய்வாராம்? சுருட்டி போட்டுருவாராம். பூமியெல்லாம் என்ன செய்யும்? எப்படி ஒரு பெட்ஷீட்டை சுருட்டுறோமோ அதே மாதிரி சுருட்டப்பட்டு விடும். அது எல்லாம் மாறி போயிடும் எல்லாம். ஆனா நீரோ என்ன இருக்கிறது? மாறாதவராக இருக்கிறீர். உங்களுடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. இயேசு கிறிஸ்து ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்ல இருக்கிறது. 13வது வசனம். மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? அந்த அதிகாரம் முழுதும் தேவதூதரை பார்க்கல இயேசுக்கு சிறந்தவர், மேன்மையானவர், உன்னதமானவர்ங்கிறத காட்டுறதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவனை நோக்கி இயேசு கிறிஸ்து, தேவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி சொல்றாரு, உங்களுடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கப்படுறாரு, நீர் என்னுடைய வலது பக்கத்துல செய்யுங்க, உட்காருங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு வலது பக்கத்துல உட்கார வைக்கிறதுக்கு, இரண்டால் எல்லா சத்துருக்களையும் அவர் என்ன செய்யணும்? அழித்து போடுற வரைக்கும் நீர் உட்காருங்க என்று அவர் தேவதூர்கள் யாருக்காக சொன்னாரான்னா எந்த தேவருக்கு சொல்லல, இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் அந்த அதிகாரத்தை கொடுத்தார். 14ஆம் வசனம். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள் அல்லவா? இந்த தேவதூருடைய வேலை என்னன்னா, யாரெல்லாம் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் அல்லது ஊழியம் செய்ய போறவர்களுக்கு உதவி செய்ய முடியாது, அவர்களோடு கூட என்ன செய்ய அனுப்பப்படக்கூடிய ஒரு பணிவிடை ஆவிகள் தான் யாரு? தேவதூதர். ஒரு ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் அப்படிங்கும் போது வந்து ஊழியம் செய்பவர்கள், அடுத்து ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள். ரட்சிப்புங்கிறது நம்ம கடைசியில கிடைக்க போற ரட்சிப்பு தான், பரலோகம் போறதுதான். அதுதான் பெரிய ரட்சிப்பு. நான் முன்னாலே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், முதல்ல நம்ம ரட்சிக்கப்படும் போது பாவத்தின் தண்டனையிலிருந்து நாம் ரட்சிக்கப்படுகிறோம்.
ஒரு நம்ம வந்து உலகத்துல வாழ வாழ பாவத்தின் வல்லமையிலிருந்து அதை மேற்கொண்டு 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 பாவத்தின் வல்லமையிலிருந்து மேற்கொள்ள போகிறோம். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வரும்போது ரட்சிப்பை முழுவதுமாய் சுதந்திரிக்க போகிறோம் என்க பரலோகத்துல. அப்படிப்பட்டவங்களுக்காக உதவி செய்வதற்காக வைக்கப்பட்டவர், நமக்கு உதவி செய்வதற்காக வைக்கப்பட்டவர்கள் யாரு? தேவதூதர்கள், அவர்கள் பணிவிடை ஆவிகள், வேலைக்கார ஆவிகள் என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவது அதிகாரம் 1-2 வாசிங்க. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. அந்த கேட்டவர்களை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஒரு பிரசனத்தை கேட்டு கேட்டு அப்படியே விட்டுட்டு போறதில்ல. இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவம் வளரல, மக்கள் வந்து ஒரு மெச்சூரிட்டிக்கு வரல சொன்னா அது காரணம் வந்து கேட்டு அதுபடி செய்யறதே கிடையாது. ஏதோ கேட்டோம், நல்லா இருந்துச்சு, நல்லா பிரசங்கம் பண்ணாரு, நல்ல வெளிப்பாடு நல்லா இருந்துச்சு, இப்படி கேட்டு ஒவ்வொன்றையும் கேட்டு கேட்டு அது கீழ்ப்படியாம போயிட்டே இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. கேட்டு விலகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாய் கவனிக்கணும். மிகுந்த ஜாக்கிரதையாய் அந்த வசனத்தை கவனிக்கணும். என்ன சொல்லப்படுகிறதுங்கிறத மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் அப்படின்ற. அதுக்கு ஏன் அப்படின்னு சொன்னா 2ஆம் வசனம் வாசிட்டோம், 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் சேர்த்து வாசனம். முதலாவது, கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நான் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? அப்போ தேவதூதர் மூலமா தான் முதலாவது அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, மோசே கையில் கொடுக்கப்பட்டது. அப்ப அதுக்கு கீழ்ப்படியாம இருக்கும் போதே அதுக்கு நீதியான தண்டனை அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது, வழங்கப்பட்டது. இப்போ கர்த்தரா இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்தார், அதை அறிவித்தார். அவருடைய சீடர்கள் மூலமா என்ன செய்யப்பட்டது, மற்ற மறுபடியும் உறுதியாக்கப்பட்டது. இன்னும் பல அடையாளங்கள், அற்புதங்கள், பலவித செய்களினாலே பரிசுத்தாவியின் வரங்களினாலும் தேவன் கொடுத்ததா இருக்கிற இப்படிப்பட்ட ரட்சிப்பை குறித்து கவலை தீர்ப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இப்போ ரட்சிப்புங்கிறது சாதாரணமா வரல, இயேசு கிறிஸ்து மூலமா முதல்ல வந்துச்சு, அதை அவருடைய சீடர்கள் வெளிப்படுத்தினாங்க, பலவித அற்புத அடையாளங்கள் மூலமா அது நிரூபிக்கப்பட்டது. இவ்வளவு பெரிதான அந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலை ஆனால் அவருடைய தண்டனைக்கு என்ன செய்ய முடியாது, தப்பவே முடியாது. 5ஆம் வசனம், இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறனா அது அவர்களுக்கு தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம், அதாவது வரப்போகிற உலகத்தை குறித்து பேசும்போது அதை அவருக்கு யாருக்கு கீழ்ப்படுத்தல, தேவதூதர்களுக்கு கீழ்ப்படுத்தல. மனுஷனை நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். அப்ப யாரை கொண்டுதான் செய்யறாரு, தகுதி இல்லாத மனிதர்களை கொண்டு நினைப்பதற்கும் விசாரிப்பதற்கும். இந்த சிஸ்டர் சொன்னாங்க, இவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து அவர்களை காப்பாற்றப்பட்டாங்க அப்படின்னு. தன்னுடைய பிள்ளைகள் மேல கேர்ஃபுல்லா ரொம்ப கவனமா இருக்காரு, மாட்டிடக்கூடாது, எங்கேயாவது பிரச்சனைகள்ல மாட்டி சிக்கிடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. இதுல அப்போ மனிதனை நினைக்கிறாரோ, நம்மள நினைக்கிறதுக்கு நம்ம ஏமாத்துறோம், அன்றாட விசாரிப்பதற்கு நாம் ஏமாத்துறோம். நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஒருவேளை 10 கோடி நம்ம கொடுத்தோம் அதனால இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டார், அது நம்ம வீடு நேரம் எல்லாத்தையும் வித்து கொடுத்தோம் அதனால இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டார், அப்படி கிடையாது. சிம்பிளா அவர் சொன்னதை விசுவாசிச்சோம், அது விசுவாசிக்கிறது காரணம் அவருடைய கிருபை தான். எல்லாரால விசுவாசிக்க முடியல, ரட்சிக்க விட முடியல. எப்படியோ அவருடைய கிருபையினால நம்ம என்ன செய்தோம், விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். தேவனுடைய ஈவு நமக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட். அதனால
நான் அப்படி இருந்தனால ஏற்றுக்கொண்டேன், இப்படி இருந்ததுனால ஏற்றுக்கொண்டேன், எனக்கு அப்பவே ஆண்டவர் மேல அன்பு உண்டு, பக்தி உண்டு, எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எப்படி ரட்சிக்கப்பட்டவங்க தெரியவே தெரியாது யாரும். அத சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஒன்னே ஒண்ணு அவருடைய கிருபை. அதனால மனுஷன் அவர் நம்மள நினைக்கிறதுக்கு அவர் யாரு நம்ம இன்னும் ஏமாத்தணும். புரிஞ்சுக்கணும். இந்த ஜபத்தை கேட்கிற நம்ம ஏமாத்தணும். நம்மளை விசாரித்து நடத்துவதற்கு நம்ம ஏமாத்தணும். காவிச்சுற நான் ஒரு தெண்டு பூச்சி மாதிரி இருக்கேன், என்ன தேடுறதே அப்படின்றான். கவலைப்பார் செத்த நாயின்றான். அப்படிதான். அதுதான் நம்ம எவ்வளவு பெரிய பணவசார் படித்திருந்தாலும், பெரிய வசதிகள் இருந்தாலும், என்ன இருந்தாலும் நம்ம அவ்வளவுதான். அப்படி நினைக்கிறதுக்கு, ஆண்டவர் நினைக்கிறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. அதுதான் சொல்றாரு, தேவதூதர் அவர் நினைச்சு பார்க்கிற மனுஷனை நினைச்சிருக்காரு. அவனை தேவதூதர் சற்று சிறியவனாக்கி மகிமையினாலும் கணத்தினாலும் அவன் முடிச்சூட்டி அவருடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தை அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தின்னு சொன்னான். இப்போ நம்ம தேவதூதரத்தை கூட சற்று சிறியவனாக நம்மளை மாத்திருக்காரு. மகிமையினாலும் கணத்தினாலும் முடிச்சூட்டி இருக்கிறார். அவன் மேல தேவனுடைய மகிமை இருக்கிறது, அவருடைய கனம் இருக்கிறது. ஆனா இங்க சொன்ன மாதிரி சகலத்தையும் கீழ்ப்படுத்தினாருங்கிறது என்ன செய்யல, நம்ம கீழ்ப்படுத்த நமக்கு எதுவுமே என்ன செய்யல, கீழ்பட்டு இருக்கவில்லை. அதனால 8ஆம் வசனம், சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவன் கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்க காணும். எல்லாமே அவன் கீழே தான் இருக்க அதிகாரம் கொடுத்திருக்காரு, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஒண்ணுமே அவனுக்கு கீழ்பட்டிருக்கவில்லை. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதருக்கு சற்று சிறியவாக ஆக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கணத்தினாலும் முடிசூட்டப்பட்டார். நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் நமக்கு ஒண்ணு கீழ்பட்டிருக்கு. ஆனா நமக்காக சிலுவையில மரித்து இந்த மரணத்தை ருசி பார்த்த இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் அப்படி கீழ்ப்படிந்து மரித்ததினாலே, உயிரோடு எழுந்ததினாலே அவருக்கு சகல கணமும் மகிமையும் என்ன சேர்க்கிறது, உண்டாயிருக்கிறது. எல்லாம் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனம் வாசிங்க. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினார். இயேசுக்கள் தனக்காக எல்லாத்தையும் என்ன செய்தார், உண்டாக்கினார். அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக. ரட்சிப்பின் அதிபதி உபத்திரவனாலே பூரணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாயிருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து மூலம் தான் ரட்சிப்பு. அதுக்காக அவருக்கு ரட்சிப்பின் அதிபதி அவர் தான், வேற யாரும் ரட்சிப்பை கொடுக்க முடியாது. அவருக்கு பல உபத்திரவங்கள்னாலே அவரை பூரணப்படுத்தினார். அப்போ ஒருத்தன் பூரணப்படணும்னா அவனுக்கு என்ன வரும், உபத்திரவங்கள் வரும். அதுக்காக தான் உபத்திரவம். என்ன தேய்க்கவே கூடாது, ஒரு பையன் குளிக்கவே கூடாது, சின்ன வயசுல அழுவாங்க. தலைமுடி தலையை சீவுறதுதான் பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க அழுவும். சோப்பு போட்டு தேய்ச்சா அழுவும் இல்லையா? அதே போல நமக்கு உபத்திரவங்கள் வரும்போது நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம். ஏன் இந்த கஷ்டம் ஆண்டவர் அனுப்பினாரு, ஏன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பாதிஸ் பண்றாரு. இதா இயேசு கிறிஸ்துவே உபத்திரவங்களால என்ன செய்தாரா, பூர்ணப்படுத்தினார். இப்போ நம்ம பூர்ணப்படம்னா நமக்கு என்ன வரும், நம்ம மேல போட்டு தேய்க்கதான் செய்யும். ஒரு பொருளை உண்டாக்கணும்னு சொன்னா அதை சுத்தியலால அடிச்சு அதை சரியான பொருளா நெருப்புக்குள்ள போட்டு இப்படி பல காரியங்களை செய்தா உருவாக்குறான். ஒரு தங்க நகைனா கூட அதை என்ன செய்யறான், நெருப்புல போட்டு உருக்கி அதை டிசைன் பண்ணி அதுக்கு ஒரு சின்ன சுத்தியலை தட்டிக்கிட்டு ஓட்டை போட்டு எல்லாம் பண்ணிதான் அதை உருவாக்குறான். அப்ப நம்ம உபத்திரப்படுவது அவசியம். இயேசு கிறிஸ்துவே உபத்திரம்னா பூரணப்படுத்தினார்னா நம்மளும் உபத்திரத்தினால்தான் நம்ம என்ன செய்வார், பூரணப்படுத்துவார். 11ஆம் வசனம் 2ஆம் வசனம். எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள்.
இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்றும் சொல்ல அவர் வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும். பரிசுத்தம் செய்கிற இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தப்படுகிற நாமும் என்ன செய்ய ஒருத்தராலே உண்டாக்கப்பட்டோம். இதாதான் யாரையும் உண்டாக்கினார்? பரிசுத்தம் செய்கிற இயேசுவை உருவாக்கினார், பரிசுத்தம் செய்யப்படுகிற நம்மையும் உருவாக்கி. ரெண்டு பேரும் யாருடைய பிள்ளைகள் தான்? தேவனுடைய பிள்ளைகள். அதனால நம்மளும் இயேசு கிறிஸ்து யாராயிரம்னா சகோதரர். அப்பான்னு சொல்றதுதான் அவ்வளவு சரின்னு சொல்ல முடியும். ஏசப்பாங்கெல்லாம் சரியான வார்த்தைன்னு சொல்ல முடியும். அவர் நம்முடைய சகோதரர். பிதாதான் அவரே உண்டாக்கிட்டார், நம்மே உண்டாக்கி. நம்ம அவருக்கு சகோதரர். அதனாலதான் உங்களுடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் துதித்து பாடுவேன் சொன்னார். சபையில இயேசு கிறிஸ்து செய்வாராம். அவரும் என்னுடைய சகோதரரோடு கூட நடுசாமி என்ன செய்வேன்? துதித்து பாடுவேன். இதோட இயேசு கிறிஸ்து நம்முடைய சபையாளர்களை கூட நம்மோடு கூட இணைந்து துதிக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியாக தெரிகிறது. நான் அவருக்கு நம்பிக்கையா இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறேன். இன்னும் இயேசுக்கு என்ன சொல்றாரு? நானும் என்னுடைய பிள்ளைகளும் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்போம், தேவனத்தில் நம்பிக்கையா இருப்போம். நானும் தேவனுக்கு கொடுத்த பிள்ளைகளும் சொல்லியிருக்கிறார். அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியா பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரை விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியான. எப்படி பிள்ளைகள் அவங்களுக்கு நமக்கு பிள்ளைகளாய் நமக்கு மாம்சம் ரத்தம் உண்டாகிறதோ, அதே போல இயேசு கிறிஸ்துவும் மாம்சம் ரத்தம் உடையவராக மாறினார். பிசாசான் மரணத்துக்கு அதிகாரி. அவனை தம்முடைய மரணத்தினாலே அவர் என்ன செய்தார்? அழித்தார். அவன் மேல வெற்றி கொண்டார். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ள அவங்களுடைய யாவரை விடுதலை பண்ணும்படிக்க அப்படியான. மரணம்னா எல்லாருக்கும் பயம்தான். ஒருத்தனை பார்த்து இன்னும் 3 மாசம் தான் உயிரோட இருப்பீங்கன்னா அவன் 10 நாள்ல செத்து போயிடுவான் பயத்துல. இந்த மரண பயம் நமக்கு இருக்குது. ஆனா உண்மையான கிறிஸ்தவனுக்கு அந்த பயம் இருக்கக்கூடாது. நான் இன்றைக்கு மரித்தாலும் எங்க போயிடுவேன்? தேவனோடு இருப்பேன், அவருடைய சந்நிதியில் இருப்பேன் அப்படிங்கிறதுதான் மரண பயத்திலிருந்து விடுதலை. இதுக்காக தான் இயேசு கிறிஸ்து செய்தார். சிலுவையிலே மாண்டு அந்த மரணத்தின் அதிகாரியா பிசாசானவனை தோற்கடித்தார். 16வது வசனம். ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். மனுஷனா பிறக்காமலே இருந்திருக்கலாம். ஏன் இந்த மனுஷனா பிறந்தோம்னு நம்ம நினைப்போம். ஆனா தேவதூதரா பிறந்திருக்கலாமோ? ஆனா தேவதூதருக்கு அவர் கை கொடுக்கவில்லையா? அதாவது சாத்தான் கீழே விழுந்த உடனே 1/3 பங்கு பேரை என்ன செய்தான்? தன்னோடு சேர்த்து கொண்டான். அந்த 1/3 பங்கு எல்லாமே என்ன செய்யப்பட்டாங்க? பாதாளத்துல தள்ளப்பட்டாங்க. அவங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. அவங்களுக்கு ரட்சிப்பு அவர் வாக்குத்தத்தம் பண்ணல. ஆபிரகாமின் சந்ததியார் நமக்கு தான் அவர் என்ன செய்தார்? உதவியாக கை கொடுத்தார். நமக்கு தான் ரட்சிப்பு. நம்ம மேலானவங்களா நினைக்கிற ஏஞ்சல்ஸுக்கு என்ன கிடைக்கல? ரட்சிப்பு கிடைக்கல. ஆபிரகாமின் சந்ததி ஆகிய நமக்கு தான் என்ன கிடைச்சிருக்குது? இந்த ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. மறுபடியும் பிறக்கக்கூடிய அனுபவம் கிடைத்திருக்கிறது. மனம் திரும்ப ஒரு சந்தர்ப்பம் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. 17-18 வார்த்தையும். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியர் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமீன். அப்போ ஜனத்தினுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக ஒரு பிரதான ஆசாரியராக, எப்படி
இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோட வேலை பிரதான ஆசாரியரா இருக்கு. நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுக்காக இன்றைக்கு என்ன செய்தார்? வேண்டிக் கொண்டிருக்கிறார். அப்படி பிரதான ஆசாரியோட வேலை அதுதான். பிரதான ஆசாரியோட வேலை என்ன? மற்ற மக்கள் கொடுக்கிற அந்த ஆடுகள் அல்லது மாடு இதை பலியிட்டு அந்த மக்களுடைய பாவ நிவர்த்திக்காக வேண்டி செய்வார், வேண்டிக் கொள்வார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஆடு மாடுடைய பலி அல்ல, தன்னையே பலியாக கொடுத்து இன்றைக்கு நமக்காக பிரதான ஆசாரியராக என்ன செய்தார்? தேவனத்துல விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார். அதுக்காக அவருக்கு என்ன இருக்குது? இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியர். ஒரு இரக்கம் உள்ளவர், உண்மையுள்ள பிரதான ஆசாரியராய் எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இந்த இரக்கத்தை கற்றுக்கொள்வதற்காக இதுக்காக அவர் நம்மை போல அவர் என்ன செய்தார்? மாம்சம் ரத்தம் உள்ளவரானார். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்படும் பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய நல்லவராய் அவர் சோதிக்கப்பட்டார். பல பாடுகளை, அவமானங்களை, நிந்தைகளை எல்லாம் சுமந்தார். எல்லா கஷ்டமும் தெரியும். இயேசுவை போல் நான் பாடுபடுறேன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. இவ்வளவு பாடுகளை, அவமானங்களை அவர் சகித்தார். எதுக்குன்னா அவருக்கு எல்லா பாடுகள், கஷ்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் சுமந்ததுனால இன்றைக்கு நமக்கு வர்ற நிந்தை, அவமானங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். நமக்கு உதவி செய்ய அவருக்கு என்ன அவரால் முடியும். அவருடைய பரலோகத்திலே இருந்திருந்தாருன்னா அதெல்லாம் அவருக்கு புரியாது. இன்னைக்கு ஒரு ராஜா அந்த காலத்துல கேட்பாராம், மாசம் மும்மாரி பொழிகிறதான்னு கேட்பாராம். மழை எல்லாம் பெய்யுதாயா இல்லையா? ஒரு வருஷமும் 3 இடம் மழை பெய்யுமா? 3 சீசன்ல 3 சீசனும் மழை பெய்யுதான்னு கேட்பான். அவன் அரண்மனையில இருக்க அவனுக்கு தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நம்மோடு வாழ்ந்ததுனால அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம கடவுள் நம்மை தெரிந்து கொண்டதுனாக்க கத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கும் உலகத்துல. சில கஷ்டங்கள் தாங்க முடியாம இருக்கும். ஏன் இந்த உலகத்தை நம்ம பிறந்தோம்? பிறக்காமலே இருந்திருக்கலாமே, நிம்மதியா இருந்திருக்கலாமே, இப்படிலாம் யோசிக்க தெரியும், யோசிக்க நினைப்போம். ஆனால் பாடுகளை அறிந்த தேவன், நமக்கு உதவி செய்யக்கூடிய தேவனாக இயேசு கிறிஸ்து. எப்படி நம்ம மாம்சத்தை ரத்தத்தை வச்சுக்கிற மாதிரி அவரும் மாம்சத்தை ரத்தத்தை வைத்திருந்ததுனால எல்லாவற்றையும் அறிந்தவராயிருக்கிறார். நமக்கு உதவி செய்யக்கூடிய பிரதான ஆசாரியாக, நமக்காக வேண்டிக் கொள்கிற பிரதான ஆசாரியராக. அதுக்காக நம்ம நன்றி செலுத்துவோம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எந்த ஒரு சோதனைகளும் பிரச்சனைகளும் சோர்ந்து போகாமல் எல்லாவற்றிலும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றி செலுத்தி கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் முன்னேறி செல்வோம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தகப்பனே, உடைய அளவற்ற ஞானத்தையும் அளவற்ற அன்பையும் எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆண்டவரே. எங்களுக்காக உடைய மகனையே எங்களுக்கு சொந்த பலியாக கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் மறலாதிருப்பது எப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் தருகிறவராக இருக்கிறீர். ஒரு பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்துவை அனுப்பி இன்றைக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ள அவரை வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம். அதற்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் நம்முடைய கிருபையும் இரக்கமும் தயவும் இந்த குடும்பங்களோடு இருக்கட்டும். குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பத்திலே சந்தோஷம், சமாதானம் பெருகட்டும். பலகீனங்கள், சுகவீனங்கள் எல்லாம் மறையட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே, பலவித வேலைகளினாலே ஊர்களுக்கு சென்றதினால இதுல அட்டன் பண்ண முடியாத மக்கள் நினைக்கிறோம். பலவித காரியங்களை கற்றுக்கொண்டு வர முடியாத மக்களை நினைக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருக்கும் கிருபையும் சுகத்தையும் பலத்தையும் தாங்க. பூர்ண சுகத்தோடு நாங்கள் உண்மை பின்பற்றி எங்களுக்கு உதவி செய்யும். குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆபத்துக்கள், விபத்துக்கள், சுகவீனங்கள் எல்லாவற்றுக்கும் விடுவித்து காக்க வேண்டும் என்று கேட்கிறோம். கர்த்தரும் மீட்பருமா இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.